ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் நேற்றைய தினத்தில் ஒரு நேர்காணலை நாம் பார்த்தோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சார்ந்ததான 14A கொடுத்ததான ஒரு நேர்காணலை பார்த்தோம். முன்னாள் செயலாளர் அறிவர் ஈடி சார்லஸ் அவர்கள் அந்த நேர்காணலில் பங்கு பெற்றார்கள். அதன் நிமித்தமாக பலர் நம்மிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை கூறினார்கள். அப்பொழுது அண்ணன் இன்பராஜ் அண்ணன் அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த 14A குறித்ததான சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக நாம் அரங்கத்திற்கு அழைத்தோம். அண்ணன் இங்கே நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களை நம்முடைய ஜெட் டிவியின் சார்பாக நாம் வரவேற்கின்றோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கிறோண்ணே. மகிழ்ச்சி. ஆமாம், எல்லாம் உங்களுடைய பிளஸ்ஸிங்கில் நாங்கள் நல்லா இருக்கிறோண்ணே. ஆனால் நேற்றைய தினம் அந்த நடந்த அந்த நேர்காணலை நீங்கள் பார்த்தீங்க, முழுசாக பார்த்தேன்னு சொன்னீங்க நீங்கள். உண்மை. ஆமாம், அது குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது, சில கருத்துக்களை நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உடனே நாங்கள் அழைத்தோம், நீங்கள் வந்திருக்கீங்க. சொல்லுங்கண்ணே, அந்த 14A அது கொடுத்ததான உங்களுடைய பார்வை என்னென்ன? ஒரு சக மனிதனாக, ஏன்னா அவர் ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர், ஒரு சிசி செக்ரட்டரி, ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஆனால் நீங்கள் ஒரு ஆர்டினரி ஒரு பர்சன், ஒரு சபையுடைய உறுப்பினர். உங்களுடைய கருத்து என்னென்ன அந்த 14A கொடுத்து? நிச்சயமாக இந்த வாய்ப்புக்காக நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேயர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல நாட்களாக இந்த ஜெட் தொலைக்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய அன்பு தம்பி தவசீலனை குறித்து நான் நன்றாக அறிந்தவன். சிறு வயதிலிருந்தே இதில் அவருக்கு மிகவும் நாட்டம் உண்டு. ஆகவே தான் அவர் இந்த ஜெட் டிவி என்கிற ஒரு தொலைநோக்க காரியத்தை தொலைக்காட்சி மூலிமா இன்றைக்கு மிக சிறப்பாக அவர் செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு காரியம். மிக முக்கியமாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தர் திருச்சபையின் சில காரியங்களை, அதில் எல்லா காரியங்களையும் அவர் ஜெட் டிவி மூலியமாக இன்றைக்கு நேயர்களுக்கு அவர் அனுப்பியிருப்பது, பார்வையாளர்கள் மத்தியில் இருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு காரியம். எனவே முதலாவது என் அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த தொலைக்காட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நன்றாக வளர வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான விருப்பம் கூட. தம்பி சொன்னது போல மரியாதைக்குரிய முன்னாள் ஆலோசனை சங்க செயலரும் எனக்கு மிகவும் நெருக்கமான அண்ணன் திரு ஈடி சார்லஸ் அவர்கள் இந்த 14A என்கிற அந்த சட்டத்தை குறித்து மிக தெளிவாக, மிக அழகாக, உண்மையாகவே அவருடைய அனுபவம் பெரிய அனுபவம் உள்ளவர். அவர் கிட்டத்தட்ட 3 முறை அல்லது நினைக்கிறேன் 2 அல்லது 3 முறை அவர்கள் 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆலோசனை செயலராக இருந்து அவர் பணியாற்றினவர்கள். நன்றாக அறிந்தவன், எங்களுடைய குடும்பத்தோடு கூட மிக இணைந்தவர். மிகவும் பாராட்டுக்குரிய அண்ணன். அவர்களுடைய அந்த விளக்கம் என்பது மிக சிறப்பாக இருந்தது. அதில் எந்த விதமான குறைபாடுகளும் சொல்லவே முடியாது. ஆனால் அண்ணனுடைய அந்த 14A முழுமையான கருத்து என்னவென்றால், அதை திருச்சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற அரசு ஊழியர்கள், அரசு உதவி பெறுகிற பள்ளியில் பணியாற்றுகிறவர்களும் இணைந்து அவர்களும் இந்த திருச்சபை நிர்வாகத்திற்குள் வந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர்கள் மையப்படுத்தி தான் அதில் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அந்த 14A எப்படி நிர்வாகத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற பல ஆலோசனைகளையும் இப்போது இருக்கிற ஆலோசனை சங்கத்துக்கு அவர்கள் அறிவுரையாக சில ஆலோசனைகளும் கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அவர் சொன்னார்கள். அது மிக வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் எனக்கு தோன்றின ஒரு காரியத்தை, சில காரியங்களை நான் யோசித்து பார்த்தேன். அன்னுடைய அந்த நேர்காணல் மிக சிறப்பாக இருந்தது. அன்பு தம்பி தவா அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அண்ணனுடைய சிறப்பான பதில் இருந்தது. ஆனால் நான் கேட்டுக்கொண்டிருந்த போதே எனக்குள்ளே ஒரு மிகவும் ஓடிக்கொண்டிருந்த சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரும்பினேன். இந்த 14A என்பது அரசாங்க பணியில் இருக்கிறவர்கள்
அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றுகிறவர்களும் திருச்சபையோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு, அதாவது தேர்தலில் நிற்பதற்கும் ஆலோசனை சங்க உறுப்பினர்களாகவோ அல்லது சபை சங்க உறுப்பினர்களாகவோ வருவதற்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு தான். அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணன் மிக அழகாக சொன்னார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஈடி சாலஸ் அவர்கள் சொன்ன ஒரு காரியம், ஆசிரியர்கள் பணியோடு கூட திருச்சபையை சேர்ந்து செய்வது தான் திருச்சபையிலே பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள். அது உண்மையான கூற்று தான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 அல்லது 35 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சபையில் இருந்து கொண்டு உபதேசராக இருப்பார். அந்த திருச்சபை சார்ந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றுவார். குறிப்பிட்ட சில இடங்களில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. தெம்மூர் பகுதியிலே, தெம்மூர், குமராட்சி, கூடுவெளி பகுதிகளிலே இருந்த ஒரு சில பேரை நான் நன்றாக அறிந்தவன். நான் அப்போதெல்லாம் நாங்கள் போயிருக்கிறேன் சிறு வயதில் இருக்கும்போது. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை அது பள்ளிக்கூடமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த பள்ளிக்கூடம் ஆலயமாக மாறிவிடும். ஒரு டேபிள் போடுவார், ஒரு சிலுவை வைப்பார், அந்த ஆலயமாக நடக்கும். உபதேசராக வந்து அவரை நடத்துவார். அதில் இன்னொரு விஷயம் சொன்னால், அவங்க வந்து அந்த 2வது மணி, ஆலய மணி 2வது மணி அடித்த உடனே வீடு வீடாக சென்று எல்லாரையும் அழைத்து வருவார். அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து ஆராதனையில் உட்கார வைத்து, ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், மேலும் எப்படி சொன்னால் அப்போது ஹையர் கிரேட் டீச்சர்ஸ் தான், அவங்களாம் செகண்டரி கிரேடே கிடையாது. ஹையர் கிரேட் டீச்சராக இருந்து கொண்டு திருச்சபை பணியில் அவ்வளவு ஒரு முழுமையாக அர்ப்பணிப்போடு கூட அவர்கள் செய்த காரியங்கள் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த கிராமத்து ஜனங்களுக்கு, சபையாருக்கு ஒரு உணவு கூட கொடுப்பார்கள், பல காரியங்களை செய்வார். ஆனால் அவர்கள் யாருமே எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாதபடி திருச்சபை நிர்வாக வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள். ஆசிரியர்களாக இருப்பார்கள், திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபை நிர்வாக வளர்ச்சிக்காக இருப்பார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாதபடி. நன்றாக புரிந்திருக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு திருச்சபை இந்த அளவு வளர்ச்சி பெற்றிருக்குன்னா அவங்களுடைய பங்கு பாத்தீங்கன்னா அதிகமான பங்கு, மிக மிக அதிகம். ஆமா, மிக மிக அதிகம். குறிப்பாக யாராலையும் இது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். அது உண்மை. மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் பணியாற்றினதெல்லாம் நன்றாக தெரியும். அவர்கள் ஒன்றும் பொருளாதார ரீதியிலே பெரியவர்கள் அல்ல, மிகவும் கஷ்டப்படுவர்கள். அவர்கள் வாங்குற மாத சம்பளத்திலேயே இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு ஒரு ரொம்ப கம்மியான சம்பளம் தானே, நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்தில் தங்களுடைய பிள்ளைகளையும் படிக்க வைத்து திருச்சபை வளர்த்திருக்கிறார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாதபடி. அதுதான் மிக முக்கியமான காரணம். பொருளாதார ரீதியில் கூட எந்த விதமான அவர்கள் மீது எந்த குறையோ அல்லது எந்த குற்றங்களும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆசிரியர்களாக இருந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் அநேக பேர் உண்டு. நாளடைவிலே இது பெருகி கொண்டே வந்தது. அதற்கு பல மாற்றங்கள் வந்தது. அநேக பேர் எனக்கு தெரிந்து நம்முடைய ஆலோசனை சங்க பொறுப்பில் இருந்தவர்கள், ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் பணியாற்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலோசனை சங்க உறுப்பினராக வரக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையை ராஜினாமாக செய்துவிட்டு, நன்றாக எனக்கு தெரியும், ஒரு சில பேரை நான் இங்கே பேரை சொல்ல விரும்பவில்லை, ஒரு சில பேர் தங்களுடைய வேலையே ராஜினாமா சங்கத்துக்கு வந்த உடனே ராஜினாமா பண்ணிட்டு திருச்சபை வளர்ச்சிக்காக வந்திருக்கிறார். அதுவும் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கதான். ஆனால் கொஞ்சம் போக போக சில கரைப்படக்கூடிய சில காரியங்கள் அங்கே நடைபெறதை நான் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லவென்றால், ஒரு நம்முடைய பள்ளியில் திருச்சபை சார்ந்த உதவி பெறுகிற பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றுகிறவர் சபை சங்க செயலராகவோ பொருளாளராக இருப்பார். பின்பு மெதுவாக ஏதாவது ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக சேருவார். அந்த இயக்கத்திற்காக மிக கடுமையாக உழைப்பார். அந்த இயக்கத்திற்காக கடுமையாக உழைக்கிற போதெல்லாம் அவர் நிச்சயமாக பள்ளிக்கூடத்திற்கு போகவே மாட்டார். ஆனால் அவருக்கு அட்னஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஒரு வாரம் பொறுத்து அட்னஸில் கையெழுத்து போட்டுருவாரு, சம்பளம் கரெக்டாக அவருக்கு வந்துடும். ஆனால் அவர் வேலை செய்கிறது எதுக்காக செய்வார் என்றால், ஏதாவது இயக்கத்திற்காக, அது அந்த இயக்கம் எதுக்கென்றால் திருச்சபைக்காக என்று அவர் கூறிவிடுவார். இப்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசிரியர் பணியை முழுமையாக செய்யாதபடி திருச்சபையின் அர்ப்பணிப்போடு கூட செய்வதை போல ஒரு நாட்டத்தை உருவாக்கி மெதுவாக தங்களுடைய பொருளாதார ரீதிகளை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு சமயம் அவருக்கு ஒரு செகண்டரி கிரேட் டீச்சராக இருப்பார், ஒரு 70,000 அவருக்கு சம்பளம் வருதுன்னா, அதுக்கு மேலே இந்த பதவிக்குள் வந்த ஒன்று அவங்களுடைய பதவியினால் வரும் சில வசதிகள் எல்லாம் அது தெளிவாக எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம சொல்லக்கூடாது. இப்படியாக வளர்ந்து விட்டார்கள். ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன், இது உண்மையான ஒரு காரியம், நான் யாரையும் குறித்து பேசவில்லை. இப்போது நடந்து முடிந்த சபை ஆலோசனை சங்க தேர்தலில் கூட ஒரு ஆசிரியர் தன்னுடைய இவர் அந்த 14 இல்லாததினால்
தேர்தலில் நிற்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் தன்னுடைய வேலையை கூட ராஜினாமா செய்வதாக கூறியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியல. ஆனால் அவர் கிட்டத்தட்ட கோர்ட்டில் வந்ததால ராஜினாமா அவர் குறிப்பிட்ட நம்முடைய சபை சார்ந்த பள்ளியிலே அரசாங்க உதவி பெற பள்ளியிலே பணியாற்றுகிறவர் கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000க்கு மேல் 1 லட்சம் நினைக்கிறேன் அவருடைய சம்பளம் வாங்கியிருப்பார். ஆனால் அதையே விட்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காக வருகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை ஆழமாக அறிந்து கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மை. இது நாளடைவிலே அதிகமாகி போய் கொண்டே விட்டது. மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு சபை சங்கத்துக்காக முன்னெல்லாம் ஆலோசனை சங்கத்துக்கு தான் சண்டை நடக்கும், பயங்கரமாக எல்லாம் மண்டை உடச்சிப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு லோக்கலில் சபை சங்கத்துக்கே எல்லாம் பயங்கர சண்டை வந்து ஒரு போலீஸ் பந்தோபஸ்தோட இன்னைக்கு வந்து ஒரு சாதா ஒரு 50 உறுப்பினர் கொண்ட திருச்சபையில் நடக்குது. அதுக்கு என்னன்னு புரியாத ஒரு உண்மை. அதுக்கு என்ன காரணம்னாலே அவர் சபை சங்கத்தில் வந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருப்பார். அந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர் ஆலோசனை சங்கத்தில் தேர்தல் நிற்பார். அதுக்கு இவர் மிகவும் உதவியாக இருப்பார். அவர் ஜெயித்து வந்த உடனே இவருக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், கரஸ்பான்ஷிப் கிடைக்கும், நிர்வாகம் கிடைக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே பள்ளி வேலையை காட்டிலும் இந்த வேலைகளிலே மிக மும்முரமாக செயல்படக்கூடிய பல ஆசிரியர்களை நான் பார்த்திருக்கிறேன், பலரை பார்த்திருக்கிறேன். தம்பி கூட ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுங்களேன். ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆள் ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. உடனே எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகுது, ஹை ஸ்கூல் ஆகுது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆகுது, காலேஜ் ஆகுது, நிறைய நிர்வாகம் கல்வி நிர்வாகம் உருவாகி கொண்டே போகுது. ஆனால் நம்முடைய யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிடுது. நமக்கு 1942 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துவக்கப்பள்ளி இன்றைய வரைக்கும் துவக்கப்பள்ளி தான். ஒரு நடுநிலை பள்ளி கூட அது உயரவில்லை. அதற்கு யார் மீது குற்றம்? பள்ளி இருந்த பள்ளியே துவக்கப்பள்ளியாக மாறிடுச்சு. பள்ளி நிர்வாகத்தின் மீது பள்ளியின் வளர்ச்சியிலே இந்த 14A மிகவும் ஆசையாக இருக்கிறவர்கள் தங்கள் பணியாற்றுகிற பள்ளி மீது ஏன் அந்த அக்கறை செலுத்துவதில்லை என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பெரிய சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமா. இப்போ ஒரு சாமானியனா நீங்க பேசிட்டீங்க, சாமானியனுக்கு உள்ள ஒரு நபராக தான் நீங்க ஒரு பிரதிநிதியாக தான் இங்க பேசி நிற்கிறீங்க. இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் வந்து திருச்சபையினுடைய பள்ளிகள் வளர்ச்சி அடையவில்லை? ஒரு பெரிய 100% தேர்ச்சி பெற வேண்டும், பள்ளியை உயர்த்த வேண்டும், பள்ளியுடைய காரியங்களிலேயே சிறப்பாக நடைபெற வேண்டும். ஒருவேளை எப்படி நினைக்கிறாங்களா, நம்ம பிசியில் வந்து செக்ரட்டரியா வந்து இது பண்ணி வந்து அதுக்கப்புறம் பள்ளியை இது பண்ணிக்கலாம்? அப்படிலாம் கிடையாது. அவங்க பிசி செக்ரட்டரியாவோ அல்லது பொருளாளராக வராங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்திற்கு இவர்கள் என்ன செய்வார்கள், உழைப்பார்கள். அந்த மேல் கூட்ட வெற்றி அடைந்த உடனே இவர்களுக்கு பதவி கிடைக்கும். அகல இவர்கள் பணியாற்றுகிற பள்ளியிலே ஆசிரியராக இருப்பார்கள். அதுல ஒரு சம்பளம் வந்துடுது, எப்படியும் ஒரு அவங்களுக்கு சேலரி வந்துடும் போது இந்த போஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். பாருங்களேன், இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். மிக பாருங்களேன், இந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இதை சொல்லி ரிசல்ட் எடுத்துக்கிட்டா நம்முடைய பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதில் ஏன் அவர்களுக்கு ஒரு செயல்பட வேண்டும், பள்ளியை உயர்த்த வேண்டும். பள்ளியும் நமது நிர்வாகத்தை சேர்ந்து தான். டிஎல்சி ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம டிஎல்சி சேர்ந்து தான். இப்போ ஒரு டிஎல்சி ஸ்கூல் வந்து 100% ரிசல்ட் காமிச்சிச்சுன்னா அது நிர்வாகத்துக்கும் பெருமை, அந்த பள்ளிக்கும் பெருமை, அங்கே இருக்கிற ஆலோசனை சங்கம் பேராயர் அத்தனை பேருக்கும் அது பெருமை. அது ஒரு வகையிலே நிர்வாகத்திற்கு இவர்கள் உழைத்தார்கள் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய விஷயம்தான். ஏன் அதிலே அவர்களுக்கு நாட்டம் இல்லை. ஆனால் திருச்சபையிலே தேர்தலில் இருக்க வேண்டும், போட்டியிட வேண்டும், ஓட்டு போட வேண்டும், அதுல அக்கறை செலுத்துறது நிர்வாகத்துல, பள்ளி நிர்வாகத்துல செலுத்த மாட்டாங்க. அது மிகவும் ஒரு வருந்தத்தக்கதான மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா திருச்சபையின் உள்ள வளர்ச்சி அடையணும் தெரியல, வளர்ச்சி வந்து இல்லாம தான் போகுது நினைக்கிறேன். அண்ணன் ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய திருச்சி மையத்தில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து பெண்டிகா சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து அது 14A இருக்கிற ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்ன சில கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போறவங்க எல்லாமே 14A டீச்சர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு சில நேரங்களில் சில ஆலயங்களில் குருசேகரங்களில் ஏற்ற ஆழமான செய்திகள் கிடைக்காததுனாலே அவங்க வேறு சபைகளுக்கு போகிறாங்க. எல்லாரும் போவதில்லை.
ஒரு சில பேருக்கு, ஏன்னா இப்போ நிறைய யூடியூப் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, அதிலெல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்குறாங்க. ஆலயத்தில் அப்படிப்பட்ட செய்திகளை எதிர்பார்க்கிறார்கள். சில நேரங்களில் சபை குருகளுடைய செய்திகள் அவர்களுக்கு திருப்தி அளிக்காது. சபை குருவை வந்து சரியா செயல்படுத்த விட மாட்டாங்களே சபை சங்கம். ஆமா, அதுவும் ஒண்ணு. அப்பதானே அவரு ஒரு ஃப்ரீயா அந்த ஆராதனை நடத்துவாரு. நிச்சயமாகவே ஒரு பெரிய கட்டுப்பாடை என்ன பண்றாங்க சபை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1000 வந்து ஆராதனை நடத்துறாருன்னா அதுல என்னென்ன குற்றங்கள் எல்லாம் அவர் செய்யறாருன்றது லிஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அந்த லிஸ்ட் தான் அவர் என்ன பண்றாருன்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நாம் ஒன்றும் இதற்குள்ளாக நாங்கள் போக விரும்பவில்லை. ஆனால் 14A வந்து திருச்சபையினுடைய நிர்வாகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அரசு உதவி பெறுகிறவர்கள், ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்கள், இவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்க ஸ்கூல்ல நீங்க நிர்வாகம் பண்ணி அந்த ஸ்கூலை உயர்த்தி நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மதிப்பெண், உங்களுக்கும் நல்ல மதிப்பு இருக்கும். மற்ற நம்முடைய திருச்சபைக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்முடைய லுத்திரன் சேர்ந்த பள்ளியில் பணியாற்றின ஒரு சில ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழக அரசு சிறந்த ஆசிரியருக்கான விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வரவேற்கத்தக்கமான விஷயம். அதனால திருச்சபைக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி, திருச்சபையினுடைய வளர்ச்சியில இது ஒரு பங்காக அமைகிறது. நிறைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த காசை போட்டு வேனு ஆட்டோ வச்சு இன்னைக்கு மாணவர்களை என்ன பண்றாங்க கொண்டு வராங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எல்லாரையும் குற்றப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில பேர் செய்யற இந்த தவறுகள் இன்றைக்கு இந்த நிர்வாக ரீதியில பெரிய ஒரு மன கஷ்டங்களை உருவாக்குகிறது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. அண்ணன் சொன்ன அந்த 14A நிர்வாகம் முயற்சி பண்ணி கொண்டு வரட்டும், அது தவறாக நான் சொல்லவில்லை. ஆனால் அதிலே மிகவும் உற்சாகமாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற மற்ற மனிதர்கள் இதில் அவர் பணியாற்றுகிற ஸ்தலத்திலே தங்களுடைய முயற்சிகளை காண்பிச்சா அவர் வெற்றி அடையலாம். பொதுவாக இந்த 14A நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இது வந்து இந்த சட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நான் வந்து நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு அரசு ஊழியரா, நான் வந்து பேங்க் எம்ப்ளாய். இப்போ அண்டர் த நெகோஷியபிள் ஆக்டில் நான் ஒர்க் பண்ண ஆள். அப்போ ஒரு சட்டம் வந்துருச்சு, என்னன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற எனி எம்ப்ளாய் எந்த ஆர்கனைசேஷன்லையும் ஆஃபீஸ் பேரராக இருக்கக்கூடாது. அது சட்டம் எப்பவே இருக்குது. அரசு ஊழியர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட நிர்வாகம், அது சொசைட்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷனும் ஆஃபீஸ் பேரராகவும் மெம்பராக கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் இருந்தது. நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியும், நான் வேதாகம் ஐக்கிய சங்கம் என்கிற ஒரு சிறுவர ஊழியத்தில் நான் ஈடுபாடு உள்ளவன். அதில் நான் இப்பொழுது தான் ஓய்வு பெற்ற பிறகுதான் அந்த அந்த கடலூர் உள்ளூர் குழுவினுடைய சேர்மனாக இருக்கிறேன். அதற்கு முன்பாக எந்த பதவியிலும் நான் உள்ளே போக முடியாது. போனால் அது பெரிய தவறு, அது அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு காரியம். அந்த சட்டம் அப்போது இருந்து கொண்டு தான் இருந்தது, நான் தவறாக சொல்லவில்லை. எனவே அதுதான் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை. இதை மறுபடியும் சரி செய்து கொண்டு இது மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறது நிர்வாகத்துடைய பொறுப்பு. இது கொண்டு வரலாம். அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திரு E.D. சார்லஸ் அவர்கள் சொன்னது போல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நிர்வாகம் சில முயற்சிகளை எடுக்கலாம் என்பதுதான் வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஆனாலும் அதுக்குள்ளே சென்று திருச்சபையை உயர்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் தங்கள் பணியாற்றுகிற பள்ளியில் ஆசிரியர் பணியாகவோ தலைமை ஆசிரியராகவோ இருக்கிறவர்கள் தங்களுடைய திருச்சபை சார்ந்த இந்த பள்ளியை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருச்சபையினுடைய வளர்ச்சி இன்னும் சிறப்பாக. நீங்கள் உங்களுக்கே தெரியும், இன்று இருக்கிற நம்முடைய திருச்சபை நிர்வாகம் கணம் பேராயர் 14ஆம் பேராயர் அவர்களுடைய மூலமாய் மிக சிறப்பாக நான் அதில் அவருடைய அடுத்த கேள்வி நான் கேட்கலான்னு. சொல்லுங்க. சாமானா நீங்கள் ஆமாம் திருச்சபையினுடைய இந்த நிர்வாகம் எப்படி இருக்கு? நிர்வாகம் என்னை பொறுத்தவரை பேராயருடைய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூத் போர்டு ஆனாலும் சரி, மற்ற எல்லாமே ஒரு முன்னேற்றத்தின் பாதிக்கு போய் கொண்டிருக்கிறது. தெரியாது இருந்தது, இன்னைக்கு பல இடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. சில காலங்களுக்கு முன்பாக SBS எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது, நம்முடைய திருச்சபையிலே சிறுவர் ஊழியத்தில் வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை என்கிற. ஆனால் இன்றைக்கு மகாகணம் பேராயவர்கள் வந்த பிறகு இதில் இன்றைக்கி SBS வந்து ரொம்ப அழகாக ரீச் ஆகி நம்ம பார்த்துருக்கேன். நான் இந்த நம்முடைய நம்முடைய TLC கம்யூனிகேஷனில் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆலயங்களிலும் அதுக்குரிய ஆயர் பெருமக்களும் சரி, அதில் பொறுப்பாளர்களும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். SBS உடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது.
எஸ்பிஎஸ் மாத்திரமில்லை, எல்லா விஷயங்களிலும் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆனாலும் சரி, வாலிப இயக்கங்கள் ஆனாலும் சரி, ஒரு பெரிய முன்னேற்றத்தை மிக சிறப்பான முறையில் மகாகணம் பேராயர் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்களை மிகவும் பாராட்டுக்குரியது. அவர் ஒரு க்ளீனாக இருக்கணும், க்ளீன் ஹேண்டாக இருக்கணும். அவர் ரொம்ப விரும்புகிறார். சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்தா சில இதெல்லாம் இது நடக்குது அது நடக்குதுன்னு சில இதெல்லாம் வந்து, ஆனால் பெயரிடப்படாமல் என்ன பண்ணுறாங்க, அதாவது என்ன இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அவரோடு கூட இணைந்து அவருக்கு ஒத்துழைப்போடு கூட நிர்வாகம் கொஞ்சம் ஒத்துழைத்தாங்கன்னா, அதுக்கு மேலே நான் சொல்ல விருப்பம் இல்லை, ஒத்துழைத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னால் அவருக்கு எந்த சரியான இருக்குதா இல்லைன்னு தெரியல, அதை பற்றி நாம் உள்ளே போக விரும்பவில்லை. அவர் கொண்டு வருகிற பல திட்டங்களுக்கு அவர் ரொம்ப க்ளீன் ஹேண்டாக இருக்கிறார். நான் திருப்பி சொல்ல பாருங்களேன், ஒரு ஆசிரியர் பணியானாலும் சரி, எந்த பணியானாலும் டேபிளுக்கு மேலேன்னு சொல்கிறார். அது அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். டேபிளுக்கு கீழே கிடையாது, எல்லாம் மேலே இருக்கிறார். அப்படி என்றால் அதில் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அது உண்மையாகவே பாராட்டுக்குரிய விஷயங்கள். இன்றைக்கு அது தொடர்ந்து நாம் இந்த நிர்வாகத்திற்காக, ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்காக, நம்முடைய கணம் பேராயர்களுக்காக நாம் நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கிறது. அவருடைய 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு லூத்தரன் திருச்சபையில் பல முன்னேற்றங்களை நிச்சயமாக பார்க்க முடியும். மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு காரியம், 14 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ அதுக்கு நான் தடையாக சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒன்றும் நன்றாக செய்யட்டும், நடக்கட்டும். ஆனால் 14A வந்த பிறகு தேர்தலில் நான் நின்று வெற்றி பெற்று திருச்சபையின் வளர்ச்சிக்கு நான் செயல்படுவேன் என்கிற சொல்கிறவர்கள் தங்கள் பணியாற்றுகிற பள்ளியிலும் சரி, நிர்வாகத்திலேயோ சிறப்பாக பணியாற்றி அதை உயர்த்தி பிடிப்பார்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து உள்ளார வந்துருவாங்க, கூட்டு பதவியை கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுப்பார்கள். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மிக மிக முக்கியமாக எனக்கு அருமையான இந்த ஜட்டி மூலியமாக கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக நீங்கள் சொன்னீங்க இந்த 14A கொடுத்ததான காரியம். அதாவது அதனால தான் வந்து திருச்சபையை வந்து வளர்ச்சி பெறாமல் இன்னும் அவங்க தனிப்பட்ட முறையிலேயே அந்த திருச்சபையை வளர்ச்சி பண்ணலாம். ஆசிரியர்களாக இருந்து அந்த ஸ்கூலை வளர்ச்சி பெற்று அது மூலயமா திருச்சபை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக சொன்னீங்க. ஒரு சாமானியன், ஒரு சபை மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள், அவங்களுடைய குரலாக நீங்கள் வந்து இந்த கருத்துக்களை நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக தான் இதுவும் காணப்படுது. ஏன்னா தற்போது நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்மளுடைய சபையினுடைய வளர்ச்சி, நம்ம பள்ளி கல்லூரிகள், நம்ம இன்ஸ்டியூட்டினுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்னைக்கு அரசியல் சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி, பள்ளிகளுடைய வளர்ச்சியும் இன்ஸ்டியூட்டோட வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்ம போக வேண்டிய சூழலில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதான். அதற்காக அதில் நம்ம முழு கவனம் நம்ம செலுத்தினா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து அதிகமாகும். இது வந்து உங்களுடைய கருத்து, இது வந்து வரவேற்கத்தக்கது. நீங்கள் அந்த நேர்காணலை பார்த்து நீங்கள் வந்தீங்க. ஆனால் மனமுகந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை வந்து சொல்ல மாட்டுறாங்க. நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம், வாங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் நிச்சயமாக எனக்குள்ளே அப்படின்னு சொல்லி, ஆமாம், எந்த இது வந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய கருத்தை நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் வந்து ஒரு சாமானியனாக வந்து சொல்கிறீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காரியம் திருச்சபையில். இனி உங்களை போல நிறைய பேர் வந்து நம்ம மீடியா மூலியமாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நேர்காணலுக்கு பிறகு இன்னும் ஒரு சில பேருக்கு தங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா இதுவரை தலைவர்கள் தான் சொல்லி இருந்தாங்க, ஒரு சாமானிய உறுப்பினர்கள் வந்து சொல்லலை. ஆனால் இனி நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அது மூலியமாக திருச்சபையுடைய வளர்ச்சி இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் வாங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்
எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுடைய ஜெட் டிவி, ஜெட் மீடியா பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24 மணி நேரம் நாங்கள் திறந்து வைத்திருப்போம். நன்றி. ஏன்னா திருச்சபை வளர்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. வாய்ப்பு கொடுத்த ஜெட் டிவிக்கும் அதனுடைய ஒவ்வொருத்தர் இதில் பணியாற்றுகிற அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான நேர்காணல் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சம்மந்தப்பட்டதான ஒரு நேர்காணலை பார்த்தோம். இதுவரை நம்ம பார்த்த நேர்காணலில் இது ஒரு புதிய விதமான ஒரு புதிய நேர்காணலாக இருந்துச்சு. ஏன்னா தலைவர்கள் போன்ற நபர்களை மட்டுமே நம்ம நேர்காணல் செய்து கொண்டிருந்தோம். அவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே நம்ம கேட்டுக்கொண்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதிய திருப்பமாக ஒரு சாமானியன், ஒரு சபையினுடைய சாமானியன் வந்து இன்றைக்கி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்களும் இது போல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட் தவா. நன்றி, வணக்கம்.